அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தி அன்னோன் சிட்டிசன் அப்படின்ற போமோட சம்மரி கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதை எழுதினவர் W.H. Auden. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் BA இங்கிலீஷ் பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கானது. W.H. Auden அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டன் ஹியூ ஆடன். அண்ட் அவர் வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் பொயட். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய தீம்ஸ் பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த போயம் எழுதினவர் W.H. Auden ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எழுதின இயர் பார்த்தீங்கன்னா 1939. அவர் பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1940. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ எழுதினாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து இங்கிலாந்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போனதுக்கு அப்புறமா தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயம் முழுசுமே ஒரு சிட்டிசனை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒரு இமேஜினேஷன் ஆஃப் த பொயட்டாக இருந்தாலும் ரியாலிட்டியை பற்றி, உண்மையான ரியாலிட்டியை பற்றி, என்ன ஆக்சுவல் அப்படின்றத பற்றி அவர் கிளியராக கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசனை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர் வச்சு தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சட்டையர், அதாவது வந்து அவங்களோட தப்பு, ஃபூலிஷ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஹியூமரஸாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டி இங்கே வந்து இல்லாமல் போகுது. அதாவது தனித்துவம், அதாவது நான் யார், இப்போ நான் ஒரு பர்சன் இருக்கேன் அப்படின்னா நம்மளுக்குன்னு சில ஆம்பிஷன் இருக்கும், நம்மளுக்குன்னு சில தாட்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, அதாவது அவர் எழுதின டைமில் எதை பற்றியும், அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு எது கரெக்டு, எது தப்பு, எது வேணும் வேணாம், அதை பற்றி எதுவுமே தெரியாமல் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறது. அதை தான் வந்து இந்த போயமில் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ போயம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசன் பற்றி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சிட்டிசன் பற்றி மட்டும் அவர் சொல்லலை, இங்கே வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழறாங்க அப்படின்றத தான் இந்த போயமில் சொல்கிறாரு. ஸோ அவர் இறந்த பிறகு, அதாவது அந்த பர்சன் இறந்த பிறகு ஒரு மார்பிள் மான்யூமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவரோட நம்பர் வந்து பொறிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணதுன்னா அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது மற்ற ரிப்போர்ட்ஸும் வந்து சொல்கிறாங்களாம், ஆமாம் அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, ஏன்னா அவர் என்றைக்குமே வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுனதில்லை, எதுக்கும் வந்து அகெயின்ஸ்டாக பேசுனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொயட் வந்து இன்டைரக்டாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து வார் நடந்ததுன்னா வார்க்கு போவாராம், நான் ஏன் வார்க்கு போனோம் அப்படின்னு கேட்க மாட்டாராம். ஸ்டேட்டில் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவர் வேலைக்கு போவாராம். ஸோ எந்த இடத்துலையுமே நான் ஏன் இது பண்ணணும், நான் ஏன் அது பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் அவர் ரைஸ் பண்ணதே கிடையாதான். அதனாலேயே வந்து அவர் எப்போவுமே வந்து நல்ல பேர் வாங்கியிருக்காராம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கம்பெனிலையும் அந்த கம்பெனியோட ஓனர்கிட்டையும் அவர் எப்போவுமே நல்ல பேர் தான் வாங்கியிருக்காராம். ஏன்னா அவங்களையும் வந்து அவர் எதிர்த்து எதுவுமே பேசுறது கிடையாதான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அவர் கேட்டுப்பாராம். நெக்ஸ்ட் வந்து யூனியன் டியூஸும் வந்து அவர் கரெக்டாக பே பண்ணியிருக்காராம். அதையும் கூட அவர் எதுவுமே கேட்க மாட்டாராம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். சோஷியல் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா அவங்களும் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் அந்த பர்டிகுலர் சிட்டிசனை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காரு, அவர் வந்து எல்லா காமன் பீப்புள் ட்ரிங்க் பண்ணுவாங்களே அதே மாதிரி தான் பண்ணுறாரு. ஈவன் ப்ரெஸ்ஸில் கூட வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் தான் இருக்குது. ஏன்னா வந்து ரெகுலராக நியூஸ் பேப்பர் வாங்கி படிப்பாராம், சாகிற வரைக்கும் அவர் வந்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டே இருந்ததால். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஸ்டேட்டை பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாராம், எஸ்பெஷலி அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணுவாராம். இப்போ ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் புதுசாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு, வாஷிங் மிஷின் வந்திருக்கு, இல்லைனா வந்து ஃபோனோகிராஃப் வந்திருக்கு அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா உடனே வந்து அவர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிடுவார். இது வந்து அவரோட நல்ல ரெஸ்பாண்டை காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்லேயும் அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து ஒரு மாடர்ன் மேனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி கரெக்டாக பே பண்ணிடுவாராம். நெக்ஸ்ட்டு வந்து அவர் என்னென்னலாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கார்டு வச்சுருந்தாராம். அந்த ஹெல்த் கார்டு யூஸ் பண்ணி அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவர் பார்த்துக்கிட்டாராம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒப்பீனியன் ரிசர்ச்சர்ஸ், பப்ளிக் ஒப்பீனியன் ரிசர்ச்சும் அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுவுமே வந்து கொஸ்டின் பண்ணவே மாட்டாரா. அதனால் வந்து அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் ஏற்ற மாதிரி அவருக்கு வந்து 5 பசங்க இருக்காங்களாம். ஸோ கவர்மெண்ட்டும் வந்து நல்ல பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் இருக்கிறதால அதை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாராம். அதுலேயும் அவர் நல்ல பேர் வாங்கிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 லைன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து போய்ட்டு அதாவது ஸ்பீக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதெல்லாமே பண்ணுறாங்களே அவர் உண்மையாகவே லைஃப்பில் ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தாரா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க, ஃப்ரீயாக இருந்தாரா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து இந்த கொஸ்டினே வந்து ஒரு அப்சர்டான கொஸ்டின். அப்படி ஏதாவது
ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இது எல்லாத்தையுமே செஞ்சாலும் அந்த சிட்டிசன் தன்னோட லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தாரா, உண்மையாகவே ஃப்ரீடம் அவருக்கு இருந்ததா அப்படின்ற கொஸ்டின் மார்க் தான் நம்மளுக்கு வருது. ஸோ ஃபைனலாக இந்த கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ரியல் லைஃப்பில். இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன் ரியல் லைஃப்பில் இது வந்து அப்போ எழுதியிருந்தாலும் இப்போயும் வந்து அது வந்து ஆக்சுவலாக வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. யாருக்குமே வந்து தனித்துவம் அப்படின்றது இல்லாமல் போகுது. மற்றவங்களோட ஒப்பீனியனுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவர் வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கூட ஹீ டசன்ட் வாண்ட் டு ரைஸ் எனி கொஸ்டின் ரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தன்னோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. அதுக்கப்புறம் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நேச்சருக்கோ ஒரு ஸ்பிரிச்சுவலிசத்துக்கோ இம்பார்ட்டன்ஸ்க்கு பதிலாக மெட்டீரியல் லைஃப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் நடக்கிறதா கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அண்ட் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதோ, இல்லை வந்து நம்ம வந்து இரக்கமாக இருக்கணும், நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு கோல் இருக்கணும், நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எதுவுமே இல்லாமல் ஒரு அந்த சிட்டிசன் வாழ்ந்துட்டு இறந்துட்டாரு. அது வந்து ஒரு சிட்டிசனை மட்டும் குறிக்கல, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாரையுமே தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு போயிட்டு. அண்ட் வந்து ஒரு ரோபோட் மாதிரி எப்படி வந்து சொல்கிறத செய்கிறாங்களோ அதே மாதிரி இருக்குது. இந்த போயம் வந்து கிளியராக என்ன போர்ட்ரே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் சிச்சுவேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு தனி மனுஷனும் தன்னோட லைஃப்பை எப்படி வந்து லீட் பண்ணுறாங்க, இதனால் வந்து அவனோட இண்டிவிஜுவலிட்டி எப்படி வந்து இல்லாமல் போகுது அப்படின்றத அழகாக வந்து இந்த போயமில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போயம் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.